இப்போ எதுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து நீட்டிட்டு இருக்க? ஜெயஸ்ரீ இந்தா, எனக்கு இது வேணாம். உனக்கு தான் இது பிடிச்சிருக்குன்னு சொன்னியல்ல, பிடி இந்தா. அப்போ உனக்கு வேண்டாமா? திருப்பி இதை கேட்க மாட்டியா? இல்ல கேட்க மாட்டேன், பிடி. நான் உனக்கு எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அதை வச்சுக்கிறேன். சரி, திருப்பி கேட்டா தரமாட்டேன் பத்துக்க. இல்ல ஜெயஸ்ரீ, நான் திருப்பிலாம் கேட்க மாட்டேன், பிடி. குடு. கொஞ்சம் பாரு, அப்பமே நான் கேட்டேன் இல்ல, அப்ப தராம இப்ப வந்து கை நீட்டிட்டு இருக்கா. கேட்டா இனி எதா இருந்தாலும் உடனே கொடுக்கணும், சரியா? சரி ஜெயஸ்ரீ, உடனே தாரேன். மூஞ்ச பாரு, கேட்டப்ப தராம இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்கு. என்னோடது அங்க உள்ளதான் இருக்கு, நீ எடுத்து வச்சுக்கோ. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரி ஜெயஸ்ரீ, நீயே இதை வச்சுக்கோ. சரி. நல்ல ட்ரெஸ் மட்டும் இவ எடுத்து ஃபர்ஸ்ட் கொடுப்பாவலாம். அது எனக்கு பிடிக்கவே இல்லை, இது மட்டும் தான் அழகா இருக்கு. ஏம்மா சுபி, என்ன பெரியம்மா? ஏன் தங்க அழுகுற? இல்ல பெரியம்மா, அழுகல, சும்மாதான். நீ அழுகிறது என்ன பெரியம்மாக்கு தெரியலன்னு நினைச்சியா? இதான் மூசு மூசுன்னு அழுகிறியே, எப்படி பெரியம்மாக்கு தெரியாம இருக்கும்? அழாதம்மா. இல்ல பெரியம்மா, நான் அழுகல. இங்க பாரு, பெரியம்மா கண்டிப்பா இதே போல உனக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து தருவேன், சரியா? இதை பத்தி நினைச்சு அழப்படாது. அந்த பிள்ளை என்னமோ புரிஞ்சுக்க மாட்டுது. அந்த பிள்ளைக்கு எடுத்த ட்ரெஸ் தானே நினைக்க மாட்டேங்குது. அதை கொடுன்னு வாங்கி பிடிக்குது. சரி விடு, சில பிள்ளை அப்படிதான் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவளும் சின்ன பிள்ளை தானே, அடம் பிடிக்கிற பிள்ளை. அவள் சின்ன வயசுலேருந்து இப்படியே அடம் பிடிச்ச பிள்ளை. நீ பெருந்தன்மையோட மனசு பெருசா கொடுத்துட்ட, சரியா? கொடுத்துட்டு இப்படி அழக்கூடாதுமா. பெரியம்மா கண்டிப்பா இதே போல உனக்கு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து தருவேன், சரியா தங்கம்? சரிங்க பெரியம்மா. அவளுக்கு எடுத்தாங்கல்ல அந்த ட்ரெஸ்ஸை நான் வச்சுக்கிறேன். நீங்க இப்பெல்லாம் எனக்கு எடுத்து தர வேண்டாம் பெரியம்மா. பெரியம்மா, தீபாவளிக்கு இதே போல எனக்கு எடுத்து தரீங்களா? சரிடா தங்கம், கண்டிப்பா என் தங்க பிள்ளை சின்ன பிள்ளைக்கு கண்டிப்பா தீபாவளிக்கு அதே மஞ்சள் கலர் மாதிரி ஒரு கெவுன் எடுத்து தருவேன் பெரியம்மா, சரியாம்மா? சரி பெரியம்மா. சுபிமா, நானும் பெரியப்பாவும் சோனி அக்கா வீட்டுக்கு போறோம். சோனி அக்காவுக்கு இன்னும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, அவளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கலான்ட்டு போறோம், சரியா? அப்படியே அம்மாவுக்கு ஒன்று எடுத்துட்டு வரலான்னு நினச்சிட்டு இருக்கேன். எடுத்துட்டு சோனி அக்கா வீட்டுக்கு போயிட்டு பெரியம்மா வருவேன், சரியாம்மா? தம்பியை பத்திரமா பார்த்துட்டு தம்பியோட விளையாடிட்டு இது, சரியாம்மா? சரி பெரியம்மா. பெரியம்மா வரும்போது தீனி வாங்கிட்டு வாங்க. சரிடா தங்கம். சாமி, உனக்கு என்ன தீனிடி வேணும்? பெரியம்மா, தேன் மிட்டாய் பெரியம்மா. சரி சாமி, தேன் மிட்டாய் பெரியம்மா வாங்கிட்டாரு, என்னம்மா? சரி பெரியம்மா. அழாதடா, சரி பாப்போம். என் தங்க பிள்ளை சிரிச்சாதான் அழகா இருக்கு. சரி பெரியம்மா, நான் தம்பியோட போய் விளையாடுறேன். சரி தங்க, போ. பிள்ளைக்கு என்ன மனசு, அந்த பிள்ளை இப்படி அடம் பிடிச்சோன்னு பிள்ளையோட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டா. அவளுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அவ்வளோ பிடிச்சிச்சு. என்னத்த சொல்ல, நாம இந்த பக்கமும் பேச முடியாது, அந்த பக்கமும் பேச முடியாது. நம்ம என்ன பண்றது? சரி கிளம்புவோம். மனசு வந்தாருன்னா கத்தி தெளிவாரு, இன்னும் கிளம்பலையான்ட்டு. இருடா தங்க, முதல்ல இனியா குட்டிக்கு காமிச்சிருவோமா மாமா? சரி சத்யா, இனியாக்கே காமி. அடேங்க அப்பா, மகளிருக்கு எடுத்த ட்ரெஸ் தான் காணிய பாப்போம். ரெண்டு பேருக்கும் செம்மையா இருக்கு தெரியுமா? ஃபங்க்ஷன் அன்னைக்கு என் பிள்ளைய ரெண்டு தான் தேவதை மாதிரி இருக்குங்க. அடேங்கப்பா, எங்களெல்லாம் பார்த்தா இல்லைங்க தானே சத்யா ஃபர்ஸ்ட். ஓவர் தான் அர்ஜுன் மாமா, இதெல்லாம் ரொம்பவே ஓவர். சேச்சே, அப்படிலாம் இல்ல. சரி சரி, எடு ட்ரெஸ். மாமா இது யாருக்கு? அம்மா எனக்கு, அம்மா எனக்கு, அம்மா. சத்யா, இனியாட்டே குடு. இதுலயாக்கு ட்ரெஸ் வேணாமா சத்யா? இதுலயா சத்தமே போடாம இருக்கா? அப்படிதான் எனக்கு. இதுலயாக்கு ட்ரெஸ் வேணாம் போல சத்யா. சரி விடு, இதுலயாக்கு ட்ரெஸ் வேணாம்னா நம்ம கடையில ரிட்டர்ன் கொடுத்துருவோம். வேணானோட தானே உன் மக சவுண்டு விடுறா. இவ்வளவு நேரம் சத்தம் வரல. சரி, இத இனியாக்கு கொடு. வெளியாவிட்ட எடு சத்யா.
பிள்ளவுட்டும் இதழியா பிள்ளவுட்டும் ரெண்டுமே கியூட்டு. இந்த பிடி ஒண்ணுட்டா. சத்யா அம்மாவோடதை எடுத்துக்காமி. அம்மாச்சி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் சாரி எடுத்திருக்கேன் அம்மாச்சி. ஏமா சத்யா, உள்ள சேலையை கட்டினா பத்தாதா? நான் வேணாம் தானே உன்கிட்ட சொல்லி அமைச்சேன். ஏமா அதையும் மீறி வாங்கிட்டு வந்தியா? சும்மாவே இருக்க மாட்டீங்கம்மா நீங்க. அம்மாச்சி உள்ள சேலைய கட்டிக்கலாம் மெதுவா. ஃபங்க்ஷன்னா நல்ல ட்ரெஸ் எடுக்கிறது இல்லையா? எவ்வளவோ செலவு பண்ண போறோம், நமக்காக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துக்கணும்ல அம்மாச்சி. சூப்பர் சாரியா எடுத்துட்டு வந்திருக்கேன், இருங்க காமிக்கிறேன். இந்த சேலை எப்படி இருக்கு அம்மாச்சி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்ல பொன்வண்டு கலரா இருக்குமா, பொன்வண்டு கலர் மாதிரி சூப்பரா இருக்குமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் நான் உங்ககிட்ட பிறந்து பார்த்ததே இல்ல அம்மாச்சி, அதனாலதான் இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லி வாங்கிட்டேன். நல்லாதாம்மா இருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு. என்னங்க அம்மாச்சி, வாங்கி பாருங்க. பொய்லாம் சொல்லக்கூடாது. அப்படி பிடிக்கலன்னா சொல்லு, உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நல்ல கலரா எடுப்போம். அர்ஜுன், இதை விட என்னடா நல்லா இருக்குன்னு சொல்றேன். நல்லா இல்லைன்னு யாராவது இந்த கலரை போய் சொல்லுவாங்களா? இந்தாங்க. சரிம்மா, கிட்ட வாங்கி பாரு. குடுமா. வேணானாலும் எங்க கேக்குறீங்க? சத்யா உன்னோட சேலையிடு. சரி அர்ஜுன் மாமா. பாருங்க அர்ஜுன் மாமா. கடையில சரியாவே பார்க்கல பாத்துக்க, அதான் கேட்டேன். நல்லா இருக்குல்ல பிங்க் கலரு? மங்களகரமா இருக்கு சத்யா. கட்டினேன்னு வையே அப்படியே சாமி மாதிரி இருப்ப. அவ்வளோ அழகா இருக்கு உனக்கு இதை கட்டினா, தெரியுமா? நிஜமாவா அர்ஜுன் மாமா? ஆமா, நான் ஏன் பொய் சொல்ல போறேன், நிஜமாவே அவ்வளோ அழகா இருக்கும். தேங்க்ஸ் மாமா. எடி கொண்டு வாங்க, உள்ள வைக்கலாம். அம்மா நான் தர மாட்டேன், இப்பவே போடணும். இனியா, இது மாமாக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வருது இல்ல, அப்பதான்ல போடணும். இப்ப போடக்கூடாதுடா, குடு. அப்பா பை உள்ளார வைக்கிறேன். இப்பவே போட்டா அழுக்காயிடும், பழசாயிடும். பத்தியா, உள்ள வச்சிட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அன்னைக்கு போட்டோன்னு வை. அவ்வளோ அழகா இருக்கு என் குட்டி தேவதை. குடு, உள்ள வைக்கலாம். என்னடா அது அக்கப்பரா இருக்கு? இனியா இங்க பாரு, அடம் பிடிக்காத. இதழியா குட்டி பாரு, அவளோட ட்ரெஸ்ஸை பத்திரமா உள்ள வைக்க சொல்றா. நீ என்னடான்னா இப்பவே போட்டு அழுக்காக்கணும்னு நினைக்கிற. என்ன இனியா இதெல்லாம்? குடுமா. அப்பா இந்தாங்க, என்னோடது புதுசா இருக்கணும், உள்ள வைங்கப்பா. பாரு, பாப்பா தர்றா, நீ குடுப்பா, உள்ள வைக்கலாம். அப்பா நான் தர மாட்டேன். இவ என்ன இப்படி பண்றா? இதுக்கு தான் சின்ன பிள்ளைகளுக்கு முன்னாடி எடுத்து காமிக்க கூடாதுங்கிறது. சரி, அழகா ஆசைப்பட்டு கேட்குது இல்லைன்னு எடுத்து காமிச்சா இந்த இதுதான் பண்ணுங்க. பாரு, இப்ப தர மாட்றா. ஏன் இனியா இப்படி பண்ணிட்டு இருக்க? குடு இனியா, உள்ள வைக்கலாம். போங்கப்பா. இனியா அடி இது வேணுமா சொல்லு, வேணும்னா தாரேன். அடி வாங்கிட்டு பிறகு தருவ. அடி வாங்கல அப்படின்னா நீ இப்படிதான் சேட்டை பண்ணிட்டு இருப்ப. 2 அடி கொடுத்தா தன்னால கொடுத்துருவ. அடி வேணுமா? தர மாட்டேன். எப்படி பாரு சத்யா, சிரிச்சுட்டே தரமாட்டேங்குது. கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல என் மேல உனக்கு இனியா? சரி விடுற அர்ஜுனு, கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு அப்புறம் தன்னால அவளே கொடுத்துருவா. மாட்டியெல்லாம் விட்டுறாதியானா, கையில வச்சிருக்கட்டு விடுங்க. ஐயோ அம்மாச்சி, அழுக்காச்சுன்னா என்ன செய்ய முடியும்? வீணா போயிடும்ல. அதெல்லாம் அழுக்காகாதே, பார்த்துக்குவா, விடுமா. அட மாமா அக்கா வாங்க. வரோம்ப்பா. மா சொல்லவே இல்லை வரேன்னு என்கிட்ட. திடீர்னு கிளம்பணும் டி, அதான் சொல்ல முடியல. செல்வி வாமா, தம்பி வாப்பா. நல்லா இருக்கோம்க்கா. நீங்க எப்படி இருக்கியா? பேசுனதை எதுவும் மனசுல வச்சுக்கிறாதியா? இல்ல தம்பி, அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிறல்ல. அம்மா என்னது பையில? அம்மா மாமா வந்தோன்னு உட்காருங்கன்னு சொல்றாள் பாரு உங்க பொண்ணு. பையில என்னதுதான் கேக்குறா. உட்காருங்க, உட்காந்து பேசலாம். மாமா உட்காருங்க, அக்கா உட்காருங்க. சரிப்பா, தள்ளு செல்வி. ஏங்க, சோனிக்கு மாமியார் வேற இருக்காங்களே, சோனிக்கிட்ட மட்டும் நாம எப்படிங்க துணி எடுத்து தாரது? ஷிஷோ, என்ன செய்யறேன்னு தெரியலையா? செல்வி, உன் தங்கச்சிக்கு எடுத்திருக்கில்ல ஒரு சேலை, அதை எடுத்து கூடு. பாவம்ல என்னதான் இருந்தாலும். ஏங்க, அவளுக்கு எடுத்ததுங்க, அவளுக்கு எடுத்தது எப்படி? ஷோ, என்ன படிவி இருப்பாங்கன்னே தெரியாம போச்சு. இல்லைன்னா ஒரு சேலையாவது எடுத்துட்டு வந்திருப்பேனே. எவளுக்கு கொடுக்காம போனாலும் அருண் தம்பி என்ன நினைக்கும்? என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு எடுத்து சேலையை தரதான் போறேன். ஆமா செல்வி, அப்படிதான் பண்ணு. வேற என்ன செய்யறது? அப்படியே கூடு. சரிங்க.
அம்மா பையில என்னதுன்னு கேட்டுட்டே இருக்கே சொல்ல மாட்டேங்கிறீங்க. சோனி ஒன்றும் இல்லை டீ பையில தம்பிக்கு காது குத்து வச்சிருக்கோம்ல, அதான் உனக்கு சேலை எடுத்துட்டு வந்தேன், உனக்கும் அத்தைக்கும். ஏன்க்கா இதெல்லாம் நீங்க வேற? பா இதெல்லாம் முறை இல்லைப்பா, எடுத்து கொடுக்கணும்ல பிறந்த பிள்ளைக்கு. ஏம்மா செல்வி, எனக்கும் எடுத்துட்டு வந்திருக்க, இருந்தாலும் சம்மந்தியம்மா இல்லையா, எடுத்து தரணும்ல, அதான். மா காமி பார்க்கலாம். ஹை கிரீன் கலர். அம்மா அந்த சாரி யாருக்கு? இந்தாம்மா இதை அத்தைகிட்ட கொடு. அட நீ வேறம்மா. மா அரணுக்கு இல்லையா? மாப்பிள்ளைக்கு பணம் தரலான் இருக்கோம். மாப்பிள்ளைக்கு சைஸ் பார்த்து அவருக்கு பிடிச்ச மாதிரி சட்டை எல்லாம் நம்மளால எடுக்க முடியாது இல்லையா, அதனால காசு கொடுத்துட்டோம்னா மாப்பிள்ளை பார்த்து நல்லதாக பிடிச்சதை எடுத்துக்கட்டும்மா. அப்படியா, சரிப்பா. கிரீன் கலர் நல்லாதாம்மா இருக்கு. இன்னொன்னு கலர் எடு. சோனி இது நல்லா இருக்கான்னு பாரு, இது உனக்குடி. வாவ் அழகா இருக்குமா. அப்பதாம்மா பார்த்து பார்த்து எடுத்தேன், உனக்கு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? பா அதானே பார்த்தேன் அம்மாவா செலக்ட் பண்ணுச்சுன்னு. அம்மா செலக்ட் பண்ண எப்படி மொக்க கலரா தான் இருந்திருக்கும். நீங்க போனதுனால சூப்பர் கலரா எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்லப்பா. அடிப்பாவி, நான் எப்படி உனக்கு மொக்க மொக்க கலராக எடுத்து கொடுத்தேன்? நல்ல நல்ல கலராக தானே எடுத்து கொடுப்பேன், கடைசியில் நான் மொக்க கலராக எடுத்து கொடுப்பேன்ல சொல்கிறடி. செல்வி எனக்கு சேலை வேண்டாம்மா, தப்பாக எடுத்துக்காத. நான் இந்த சேலையை கொண்டுட்டு வீட்டுக்கு போக முடியாது. எனக்கு வேண்டாம்மா எனக்கு சேலை. ஏன் வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுன்னு சொல்கிறீங்க? வீட்டில் வந்து கொடுக்கலான்ட்டா? நான் கொடுக்கலான்னு தான் இருந்துக்கேன், இங்கே பார்த்தோன்னே தாரேம்மா உங்களுக்கு. அதை நான் பாத்துக்கிறேன் அம்மா, அதெல்லாம் எடுத்துப்பாங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்கிறாதீங்கக்கா. சரிப்பா தம்பி. இல்லடா எடுத்துட்டு போனா உங்க அப்பா ஏதாவது பேசுவாரு. பேசுவார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. சொன்னா புரிஞ்சுக்காருன்னு, வேண்டாம். அவங்க ஆசையா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, வேணாட்டே இருக்கீங்க, பேசாம நில்லுங்கம்மா. சரி விடுப்பா, வேணாட்டி என்ன, அவங்க உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க போல, அதான் அப்படி சொல்றாங்க.